Welcome to another episode of The Star Next Door with Raji, powered by Vivid Digital Media. And this is me, Raji, bringing another story that's worth the spotlight to your screen. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். கிராமத்தையே தத்தெடுத்து இருத்தி ஒரு தனி மனிதனா இருந்து ஜெயிச்சு காட்டுவார். கமல் சார் மாதிரி நானும் ஒரு நடிகன் ஆகும் அப்படின்னு நேராக சென்னைக்கே போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு நிறைய டைரக்டர் ஏற்கனவே நான் யோகா பண்ணிட்டு இருக்கிறேன். அது போக இந்த நகைத்தொழில் இதெல்லாம் ஒட்டுக்க பார்க்கும்போது எனக்கு அந்த ஒருநிலைப்படுத்து கேட்கக்கூடாது. அவங்க சொல்றதெல்லாம் போயிட்டே இருக்கும். பேசுறவன் சும்மா பேசிட்டு இருப்பான். நான் இப்போ கேட்பேன், எங்கிட்ட எனக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. எல்லாருமே சப்போர்ட்டு தான். இப்போ நான் அந்த கிழங்குல ஒரு ஓவியம் பண்றேன்னா அதை வெல்கம் தி மினியேச்சர் ஆர்டிஸ்ட் UMT ராஜா. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஸோ நம்ம கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த UMT என்னன்னு எங்களோட வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லிருங்க. UMT அப்படிங்கிறது உன்னால் முடியும் தம்பி. அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமலஹாசன் நடித்த கே பாலச்சந்திர இயக்கத்தில் உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம். அந்த படத்தோட பெயரை தான் என் பேருக்கு முன்னாடி அந்த உன்னால் முடியும் தம்பிங்கிறத சுருக்கி UMT ராஜான்னு வச்சிருக்கிறேன். கையில் பச்சையும் குத்திருக்கிறேன். எப்படி இந்த ஈடுபாடு வந்ததுன்னா, அந்த படத்தில் கமலஹாசன் சார் ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து திருத்தி ஒரு தனி மனிதனாக இருந்து ஜெயிச்சு காட்டுவார். கடைசியில் கிளைமேக்ஸில் பிரைம் மினிஸ்டரே கமல் சாரை கட்டி பிடிச்சி பாராட்டுவார். அந்த படத்தை நான் பார்த்தேன் 1988. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தனி மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே நான் விதைச்சிக்கிட்டேன். திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்தேன். நம்மளும் சமுதாயத்தில் அப்படி ஒரு சாதனையாளராக வரணும் அப்படிங்கிற ஒரு விதையை எனக்குள்ளே விதைச்சிட்டேன். அதுக்கப்புறம் UMTன்னு கையில் பச்சை குத்தியாச்சு. அப்போ உன்னால் முடியும் அப்படின்னா அப்படி என்னால் என்ன முடிஞ்சுது அப்படின்னு உங்கள் சந்தேகம் வரும். இது வரைக்கும் நான் 177 சாதனை பண்ணியிருக்கேன். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தனி மனிதனாக இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கான பாதை எனக்கு தெரியல. எதன் மூலியமாக நம்ம ஜெயிக்கலாம்? ஒன்றா ஓவியம் வரையலாம், இல்லாட்டி கராத்தா பழகலாம், யோகா பழகலாம், டான்ஸ் பழகலாம். எந்த கலையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த பாதை எனக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக கமல் சார் மாதிரி நானும் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு நேராக சென்னைக்கே போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு நிறைய டைரக்டருங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்டேன். எல்லாம் பார்த்தாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. உங்களுக்கு சினிமாவுக்கு தகுந்த போதிய திறமை இல்லை அப்படின்னு அவமானப்படுத்திட்டாங்க. அப்போது எனக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்து திரும்ப கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்குள்ள ஒரு சுய பரிசோதனை, நம்மளுக்குள்ள ஒரு திறமையை வளர்த்திக்கணும். கோயம்புத்தூர்லேருந்து சென்னையில் என்னுடைய வெளிச்சம் தெரியணும், அவங்களே என்னை கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஒரு சில கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டேன். யோகா, டான்ஸ், மிமிக்ரி, கவிதை, நடனம், நடிப்பு, சிற்பம், ஓவியம், இப்படி பல கலைகளை கற்றுக்கிட்டு எந்த சென்னை என்னை வரட்டி அடிக்கப்பட்டதோ அந்த சென்னையே என்னை கூப்பிட்டது. தனியார் தொலைக்காட்சியில் சகலகலா வல்லவன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. பல்கலை வல்லுநருங்கிற விருதை கொடுத்தாங்க. அப்போ எனக்குள்ள நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு. ஸோ ராஜா சார், மினியேச்சர் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு ஃபீல்டு தான். 10 கலைஞர்களில் 2 கலைஞர்கள் தான் மினியேச்சர் ஆர்டிஸ்ட்ரி வேர்ல்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபீல்டு இன்னும் அன்டச்சாகவே இருக்குது. அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஒரு டேலண்ட்டு தேவை தான். இந்த ஃபீல்டில் டேலண்ட் மட்டும் இல்லை, அதை மீறி ரொம்ப ஒரு ஈடுபாடோடு பண்ணணும். ஒவ்வொரு பீஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டு அங்கே மட்டுமே இருக்கணுமே தவிர்த்து உங்களால் வேற எங்கேயும் மனசு போகக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ஈடுபாடோடு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும். அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்னாலையா, இந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறனாலையா, இல்லை எதனால இந்த ஃபீல்டில் பீப்புள் அதை அதிகமாக நம்ம பார்க்குறது இல்லை? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப கஷ்டமான இதுதான். நான் யோகா பழகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த பல கலைகளில் யோகா ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து நான் யோகாவில் கிணத்து தண்ணிக்கு மேலே பத்மாசனம் போட்டு 2 மணி நேரம் மிதங்கி இருக்கிறேன். யோகாவில் அந்த அளவுக்கு ஜலஸ்தம்பன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய தொழிலை நகைத்தொழில் கோல்ட்ஸ்மித்து.
அப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு மூக்குத்தியை நாங்கள் செய்கிறேன்னு வச்சுருந்தேன். அதில் வந்து ஒன்றி போய் அதில் அப்படியே பண்ண போது தன்னையவே மறந்துடுவோம். அப்படியே ஒருநிலைப்படுத்தி பண்ணினா தான் அந்த நகையை வந்து அழகாக இருக்கு. அப்போது நகைத்தொழிலே வந்து ஒரு யோகா தான். ஏற்கனவே நான் யோகா பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது போக இந்த நகைத்தொழில் இதெல்லாம் ஒட்டுக்க பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஒருநிலைப்படுத்தும் தன்மை, அது மனசை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்து எனக்கு அந்த பவர் கிடைச்சது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், சென்னையை வந்து என்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இருந்த இடத்துல ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் 100 மில்லிகிராம் தங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கிராமில் வந்து 1000 மில்லி, அதில் 100 மில்லிகிராங்கிறது வந்து ஒரு வெந்தயம் அளவுக்கு இருக்கும் அந்த தங்கம். அந்த தங்கத்தை மெலிசா அப்படியே சருகு மாதிரி இழுத்து அதில் வந்து 45 ஃபிகர் அதில் அதை வந்து கட் பண்ணி செதுக்கி எடுத்து அதை வந்து அதாவது $1 வந்து 1 கிராம் 2 கிராம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி $45 வந்து அந்த 100 மில்லிகிராம் தங்கத்தில் வந்து நான் பண்ணினேன். இது என்னுடைய துறையில் இருக்கிறவங்க, அதாவது நகைத்தொழிலில் இருக்கிற அவங்களே வந்து இது முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு, என்னால் முடியும் அப்படிங்கிறத நான் கையில் பச்சை குத்தி எழுதுறேன். உன்னால் முடியும். என்னுடைய துறையிலேயே இருந்து அந்த நகைத்தொழிலில் இன்னைக்கு யாருக்கிட்ட நீங்கள் போய் சொன்னாலும் 100 மில்லியில் $45 சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த பொருள் நான் வச்சிருக்கிறேன். அதை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வியந்திருக்கிறாங்க. அப்போது மனதை ஒருமுகப்படுத்தி அங்கத்தை அடக்கினால் தங்கத்தில் மட்டுமல்ல, அரிசியில் மட்டுமல்ல, கடியில் மட்டுமல்ல, அணுவிலும் ஆபரணம் படைக்கலாம். அதுதான் என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம இருக்க முடியும் இல்லைங்களா? ஏன்னா மினியேச்சர் ஆர்டிஸ்ட்டுங்கிறது அந்த மாதிரி தான். நீங்கள் சொன்ன மாதிரி சாத்தியமே இல்லைன்னு பல பேர் சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நிறையா பண்ணி காட்டியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக சக்கரவள்ளி கலங்கில் வந்து ஒரு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது, 3-4 நாளில். அப்போது அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் வருஷம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஓவியங்களை படைப்பேன். அதாவது இப்போ ஹெல்மெட் விழிப்புணர்வு, நீங்கள் ஹெல்மெட் போட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, அப்பா சொன்னால் கேட்க மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. காட்டி போலீஸ்கார் அங்கே இருந்தானா அவனை பார்த்தோன்னே ஹெல்மெட் போடுவீங்க. நம்மளவே நம்ம ஏமாற்றிக்கிறோம். ஆனால் கடவுள் சொன்னால் நம்பிடுவோம், பயந்துருவோம். அப்போ விநாயகருக்கு வந்து தலையில் ஹெல்மெட்டு போட்டு காக்கும் கணபதி அப்படின்னு ஒரு சிலையை நான் பண்ணுவேன். அப்போது சாமி மூலியமாக பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. விநாயகரே ஹெல்மெட் போட்டிருக்காரு, அவரே மாஸ்க் போட்டிருக்காரு, அப்போ நம்ம போடணும். அப்போ வந்து விநாயகர் வந்து எனக்கு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல, விழிப்புணர்வு பண்ண விநாயகர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சாமியை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இந்த வருஷம் இன்னைக்கு என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குளங்களை பாதுகாப்போம், மரம் நடுவோம் அப்படின்னு ஒரு சக்கரவள்ளி கிழங்குல ஒரு விநாயகர் ஒரு போர்டை வச்சுட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி குளத்தையெல்லாம் நாசம் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் என்னை வந்து அந்த விநாயகர் வந்து சக்கரவள்ளி கிழங்கை கரைச்சோம்னா குளம் வந்து கழிவாகாது, அதை வந்து மீன்கள் வந்து சாப்பிடும் அந்த கிழங்கை. இப்படி வந்து ஒவ்வொரு விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரும் விதமாக என்னுடைய ஓவியம் இருக்கு. இப்போ ஓவியத்துக்கு வந்து மதிப்பில்லை, கலைஞர்களுக்கு வந்து அந்த 10ல் 1 அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு நான் வரும்போதே ஒரு சுவற்றில் வந்து கரியில் ஒருத்தர் ஓவியம் வரைஞ்சிட்டு பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ நேச்சுரலாக சீனரி, யானை, இப்படி கேரளா ஸ்டைலில் அப்படி வரைகிறாரு. நான் நின்று பார்த்தேன், ரசித்தேன், பணம் போட்டேன். ஆனால் போக வர்றவங்க யாருமே அதை ரசிக்கலை. ஏதோ ரோட்டில் ஒரு சைடு பார்க்குறாங்க. ஆனால் அந்த திறமையான ஓவியர் அவருக்குள்ள திறமையை என்னன்னு அவருக்கு தெரியல. சிங்க சர்க்கஸில் இருக்குது, அது காட்டுக்குள்ள விட்டா என்ன பண்ணும், ஆனால் அதுக்கு தெரியாமல் அது அடங்கி இருக்குது. அது மாதிரி அது போன்ற ஓவியர்கள் அவர்களுடைய திறமை என்னன்னு தெரியாமையே அந்த சக்கரத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. நான் வந்து அந்த மாதிரியே இல்லை. நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, இப்போ நான் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி ஒரு ஆல்பத்தை கொண்டு வந்து காட்டினா இப்படி பார்ப்பாங்க, குட் காப்பி ஏதாவது, அவ்வளோதான். ஆனால் அதே ஓவியத்தை வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு. இப்போ தேசிய கொடியை கண்ணிமை போல் காப்போம் நம்ம படிச்சிருக்கிறோமா? அப்போ வந்து அந்த தேசிய கொடியை கண்ணிமை போல் காப்போம் அப்படின்னா கண்ணுக்குள்ளேயே வரைஞ்சா என்ன, இது யோசிக்க முடியுமா? ஆனால் உன்னால் முடியும்னு போட்டனே, யூஎம்டின்னு போட்டனே, அப்போ நான் பண்ணணும். உன்னால் என்னடா முடியும்? பிறரால் முடியாது, என்னால் முடியும்.
ஆனால் என்னால் முடியுங்கிறது மற்றவங்களாலையும் முடியும். ஆனால் அந்த முடியுங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். அப்போ கண்ணுக்குள்ளே வரையலாம் அப்படின்ட்டு அது வந்து ஆபத்தான விஷயம்தான். நான் டாக்டர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணேன். எல்லாருமே வேண்டான்னு சொன்னாங்க. அதில் ஒரு டாக்டர் வந்து ரொம்ப கட்டாயமாக வேண்டான்ட்டாங்க. அது யாருன்னா என் பொண்ணு டாக்டர் தான். இது வேண்டாப்பா, உன்னுடைய தேசப்பற்ற நீ வேற மாதிரியே காட்டு, 2 பேர்த்துக்கு போய் மிட்டாய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் விடல. வண்டியில் போக வர திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன், இப்படி தேசத்துக்காக உயிர் நீத்தவங்களை எல்லாம் அப்படியே மனசில் நினைச்சேன். இப்படியெல்லாம் தேசத்துக்காக உயிரை விட்ட நம்ம கண்ணில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு மறுபடியும் நான் தொடர்ச்சியாக பண்ணேன். என் பொண்ணுக்கிட்ட சொல்லலை. கண்ணுக்குள்ளே வரைய ஆரம்பித்தேன். கண்ணு சிகப்பாச்சு, கண்ணில் தண்ணி கொட்டுது. தண்ணியை கழுவிட்டு பேசாமல் படுத்துட்டேன். மறுபடியும் என்னை தட்டி எழுப்புது, ஏன் உன்னால் முடியாதா அப்படின்னு. திரும்பவும் பண்ணுறேன். அப்படியே மெர்ஜா கலர்ஃபுல்லாக இதாகிடுச்சு. திரும்பவும் பண்ணுறேன். இப்படி 17 முறை வந்து ஒரு இரவு ஃபுல்லாக பயிற்சிப்பேன். முடியல. என்னால் முடியலையா அப்படிங்கிறது எனக்கே ஒரு அவமானம் ஆயிடுச்சு. திரும்ப வந்து இந்த எக்கு முட்டை தோல் இருக்கும் தெரியும், உள்ளுக்குள்ளே ஒரு படலம், அதில் வந்து கண்ணுக்குள்ளே வச்சு இந்த பச்சை சிகப்பு வெள்ளை அந்த சக்கரத்தை வச்சு ஒரு தேசிய கொடியை வரைஞ்சிட்டேன். வரைஞ்சி அதை வந்து நான் மீடியாவிலையும் எங்கேயும் காட்ட முடியாது. நானே ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்து 20 நிமிஷம் எடுத்து வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் காட்டேன். என் பொண்ணு கிட்டையும் காட்ட, அப்பா கண்ணாச்சு எங்கே என்னை பாரு, நான் இருக்கிறேன்னா தெரியுதா, கண்ணு போயிடுச்சா. எல்லாருமே பயந்துட்டாங்க. எனக்கு வெல்விஷன் எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பித்தேன். ஒரு அறிவு இருக்கா உனக்கு அப்படி இப்படி எல்லாம் திட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை லேசாக அப்படியே கூகுளில் போட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படி. சடன்னு இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. தேசியப்படி கண்ணில் வரைந்தார். கண்ணில் எங்கள் கடை போனால் எங்கள் ஓனர் கண்ணையவே பார்க்குறாரு, என்ன கண் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அது முடியாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கண்ணு பார்வையில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் வந்து யோகா பண்ணுவேன். யோகா பண்ணும்போது இந்த சிரசாசனம்னு ஒன்று இருக்குது. அதாவது தலைகளாக நிற்கிறது. அதை நிற்கும் போது அந்த கண்ணுக்கு வந்து ஃபுல் பவர் கிடைக்கும். அது 1 மணி நேரம் கண்ணில் நிற்பேன். அது மட்டும் இல்லாமல் 2 கண்களையும் கட்டி கொண்டு துணியில் கட்டிட்டு சிட்டி ஃபுல்லாக பைக்கில் ரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். அது வந்து ஒரு ரெக்கார்டாக பண்ணேன். இப்படி வந்து சாதனை அப்படின்னா உயிரை பணையம் வைத்து தான் என்னுடைய சாதனைகள். பிரமிச்சு தான் போயிட்டு. அதான் சார், இப்போ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த விடாமுயற்சி இருந்தா மட்டும்தான் ஒரு கலைஞனால வந்து அந்த ஆர்ட்டை வந்து அந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா நிறைய நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க கலைத்துறையில வரணும்னு. ஆனா அவங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் அமையல. இன்னொன்னு அவங்களுக்கு அந்த ட்ரை பண்ணணுங்கிற அந்த ஒரு விடாமுயற்சி பண்ணணுங்கிற அந்த ஒரு இது இல்லாதனாலேயே அவங்களோட கலை வந்து இந்த உலகத்துக்கு தெரியாம போகுது. ஸோ சார், நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. இல்லை, விடாமுயற்சிங்கிறத விட வெறித்தனன்னு சொல்லுவார். தூக்கம் இருக்கக்கூடாது, பசி இருக்காது, முழுமையாக அதில் ஈடுபட்டுருவோம். இப்போ நான் ஒரு டிராயிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அழகான பொண்ணு படம் வரைஞ்சிட்டு இருக்கிறேன்னா அந்த கண் பகுதியை நான் வரைஞ்சிட்டு இருக்கும்போது என்னோட கவனம் ஃபுல்லாக அப்படியே போயிடும். இல்லை, அந்த பிளேடு, கத்திரி, காம்பஸ் இதெல்லாம் அங்கேருந்தே கிடக்கும். அதில் ஒரு காம்பஸ் ஊசி வந்து என் காலில் குத்தி பிளட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் அதுவும் கூட எனக்கு தெரியாது. நான் அதை வரைஞ்சிட்டு இப்படின்னு பார்க்கும்போது இங்கே பிளட்டு. அப்போது அதில் அப்படி ஒன்றி போயிடுவேன். அப்போ அந்த ஒரு ஓவியம் வரைஞ்சி அந்த ஓவியம் நம்மளோட பேசணும். அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா என்ன வேணால் சாதிக்கலாம். அவ்வளோ வெறித்தனம் இருக்கும். விடாமுயற்சி அப்படின்னா டெய்லி நான் ஒரு 10 படம் வரைஞ்சேன், உன்னி வரைய முடியலையே அப்படிங்கிறதுல ஒரு படம் வரைஞ்சாலும் அதில் அப்படி இறங்கணும், முழுமையாக இருக்கணும். அப்போ வந்து எந்த துறையில் எதாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். இப்போ வந்து நான் மிமிக்ரி பண்ணுவேன். மிமிக்ரி பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் கூட யோகா மூலியமாக தான். இப்போது கலைஞர் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் 94 வயசில். அப்போ வந்து அவர் பேசுகிறாரா, அவர் உயிரோட இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் நாடு முள்ள பரவலாக இருந்தது. அந்த சமயத்தில் வந்து நான் கலைஞர் மாதிரியே பேசி அவர் ஆஸ்பத்திரியில் இருந்து மக்களுக்கு என்ன பேசுவாருங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் பேசினேன். அவர் தான் பேசுகிறாருன்னு எல்லாம் நம்பிட்டாங்க. அப்போ வந்து இந்த யோகாங்கிறது வந்து எதெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னா விடாமுயற்சி, மிமிக்ரி, ஒருத்தர் மாதிரி பேசுறது, டான்ஸு, கராத்தா, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதுக்கு மூலத்தனமே வந்து முக்கியம் வந்து யோகா மூலியமாக தான் பண்ணணும். அதாவது ஒருநிலைப்படுத்தணும், மனதை ஒருநிலைப்படுத்தினா என்ன வேணால் சாதிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசணும். இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் அரசு மரியாதையெல்லாம் கொடுத்து அவ்வளோ மரியாதையாக வச்சுருந்தாங்க. பொற்காசுகள்லாம் கொடுப்பாங்க. ஆமாம்.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு வெயிட்டேஜ் வந்து இந்த ஏரால நம்ம பார்க்க முடியறது இல்ல. ரொம்ப ஈஸியா நீங்க என்ன சினிமால இருக்கிறவங்க தானே, நீங்க என்ன ஆடுறவங்க தானே, பாடுறவங்க தானே, அதோட கூத்தாடிக இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஆர்டிஸ்ட வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாத ஒரு 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 பீப்புளா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. இவங்க என்ன காசு கொடுத்தா இவங்க அது பண்ணுவாங்க இப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நான் கேட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்படியா பாக்குறாங்க ஒரு கலைஞரை அப்படின்னு. நீங்க இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நான் வந்து நகை தொழில் பண்றேன். நான் ஒரு நாள் உட்காந்து ஒரு நகை பண்ணேன்னா இன்னைக்கு தங்க இருக்கிற ரேட்ல 10,000 பக்கம் நான் சம்பாதிப்பேன். ஆனால் நான் லீவ் போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறேன், என்னுடைய கலையை நான் காட்டணும் அப்படின்னா அங்கே தான் போவேன். கலைஞனுக்கு வந்து பணமோ மற்ற விஷயத்தில் வந்து ஈடுபாடு இருக்காது, அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்துறத தான் இருப்பான். அப்படிப்பட்ட கலைஞனை வந்து கூத்தாடி இவன் இதுக்கு தாளாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க அறியாமையில் சொல்கிறாங்க. நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஒரு ஆக்டிங் பண்ணுறது, ஒரு ஓவியம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஒரு மேடையில் போய் கலை நிகழ்ச்சி பண்ணுறது, பரிசு வாங்குறது, இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. இதெல்லாம் பிறப்பால வர்ற ஒரு விஷயம் இல்லை, வர்ற விஷயம். பிராக்டிஸ் பண்ணி உங்களால அதை ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு விஷயம் இருக்கணும்னாலே அது உள்ள இருந்து பிறப்பால வர ஒரு விஷயம். பிளட்ல வரும். அது எப்படி வந்து ஈஸியா நம்ம அதை இன்சல்ட் பண்ணி இதுதானே அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம சொசைட்டி. இன்னும் அவேர்னஸ் வரணும் இல்லைங்களா? ஆர்டிஸ்ட நீங்க வந்து மதிப்பும் மரியாதையோட பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைக்கு வந்து அவன் ஒரு ஓவியம் வரைஞ்சான்னு அதை ரசிக்கணும், பாராட்டணும், அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டணும். என் பையன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவனை என்கரேஜ் பண்ணும். என்ன இது பண்ணி என்ன என்ன கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இது வரைஞ்சி உனக்கு என்ன கிடைக்குது, இந்த யோகா பண்ணி என்ன கிடைக்குது உனக்கு, இதனால என்ன சம்பாரிச்சு, இப்படி தான் பேசுகிறாங்க. அவங்கள எல்லாம் அடித்து தும்சம் பண்ணணும் அப்படின்னா செவி கொடுத்து கேட்கக்கூடாது. அவங்க சொல்கிறதெல்லாம் போயிட்டே இருக்கணும். பேசுகிறவன் வந்து சும்மா பேசிகிட்டு இருப்பான். நான் இப்போ கேட்பேன், என்கிட்ட வந்து கேட்பேன், என்னடா இந்த தண்ணியில் 2 மணி நேரம் மிதங்கினியாமா, அமெரிக்காவில் ஒருத்தர் 4 மணி நேரம் மிதங்கி இருக்காரு, உன்னால முடியுமா? அமெரிக்காவில் ஒருத்தர் மிதங்கி இருக்கிறாங்கிறது தான் குறிப்பிட்டு சொல்வேனே தவிர, அந்த நபர் வந்து நான் 4 மணி நேரம் மிதங்குறேன், உன்னால் 5 மணி நேரம் மிதங்க முடியுமா, அப்படி போட்டி தான் வரணும். பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அதை வந்து நம்ம பொருட்படுத்தவே கூடாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். என்னைய பார்க்கணுன்னா திரையில் பாரு, என்னை பார்க்கணுன்னா மேக்சினில் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கணும். இதில் சொந்தக்காரர் ரொம்ப முக்கியம். எல்லாருமே இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னால அப்புறம் கார் வாங்கிட்டீங்களா, வீடு கட்டியாச்சா, இதுதான் உலகம். நான் ஒரு மினியேச்சர் பண்ணால் அதை கவனிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே பேசுவாங்க. அவன் என்ன திறமை, என்ன இது, நேரில் பார்த்தா அது சொன்னால் குறைஞ்சி போயிருன்னு சொல்ல மாட்டாங்க. அதையெல்லாம் நம்ம கவனிக்கவே கூடாது, போயிட்டே இருக்கும். நீங்க இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க வந்து இந்த கோல்ட் ஸ்மித்தாவே இருந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு 10,000 பக்கம் கூட சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு ஆர்டிஸ்ட்னு வரும்போது நம்ம மணி மைண்டடாவே இருக்க மாட்டோம். அந்த ஒரு ஆர்ட்டை ரசிச்சு அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த உலகத்துல எல்லாருமே அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம பண்றோமே தவிர்த்து அதை வச்சு மணி மேக் பண்ணணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு ஆர்ட் வராது. அப்படி இருக்கும்போது ஃபைனான்ஷியலி வந்து அடிபட்டுறாங்க நிறைய பேர். அண்ட் அதனாலேயே வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஜாப், அதாவது என்ஜினியர், டாக்டர் இல்லை ஐடி இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போய் வேலை எடுக்கிறதுக்கு தள்ளப்படுறாங்க. அதை ஆமா, வேற வழி இல்லாம இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி விடாமுயற்சி தேவை. அது இல்லாம நிறைய பேத்துக்கு இந்த ஃபேமிலி ப்ரெஷரும் இருக்கு இல்லைங்களா, காசு சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அம்மா அப்பா பார்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா வராங்க? அது மனசை ஒருநிலைப்படுத்துறது தான். இப்போ எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் பண்ணிகிட்டு இருப்பேன், ஃபைனான்ஸ்காரன் வருவான், என்ன அவர் இருக்காரா அப்படின்னா நம்மளோட தாட்டே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபைனான்ஸ்காரன் வராத அளவுக்கு ரெடி ஆயிரும். வீட்டில் அவங்களுக்கு மனைவிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவாங்க, பொண்ணுகளுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் ஃபுல்லப் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நம்ம இதில் நம்ம தாட்டை போனோம்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த இடையூறுங்கிறத இருக்காது. என்னை பொறுத்தவரை என் ஃபேமிலியில் வந்து எனக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது, எல்லாருமே சப்போர்ட்டு தான். இப்போ வந்து நான் அந்த கிழங்குல ஒரு ஓவியம் பண்ணுறேன்னா அதை எடுத்து அம்மா கொடுப்பாங்க, எங்கள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க, என் பொண்ணு ஃபோட்டோ எடுப்பான், என் ஒய்ஃப் வந்து பெயிண்ட் எடுத்து கொடுப்பா. இப்படி எங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து எனக்கு சப்போர்ட்டு தான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நான் சினிமாவில் நடிக்க போகும்போது எனக்கு வந்து அறிவுரை சொன்னாங்க, சினிமாங்கிறது ரொம்ப மோசமானது, நீ என்ன அதில் போகிற, குடும்பத்தை பாரு, உனக்கு பொட்டப்புள்ள பிறந்துருச்சு, ஒரு பொண்ணு பிறந்த போது
இனியெல்லாம் குடும்பத்துல தான் கவனம் இருப்பானு, வேற எதுலயும் இருக்கக்கூடாது. 2வது பொண்ணு பிறந்தது, இப்போவாது திருந்து அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் என்னை திருத்த நினைச்சாங்க. கடைசியில் அவங்களா திருந்திட்டாங்க. காரணம் என்னன்னா, நான் போய் நடிகன் ஆனது இல்லாம என் ஒய்ஃபு நடிகையாக்கி, என் பொண்ணை நடிகையாக்கி, என் 2வது பொண்ணு நடிகையாக்கி, என் 2வது பொண்ணு வந்து விஜய் டிவி கலக்கப் போவது யாரில் மிமிக்ரி ஆர்ட்ஸ் முதல் பெண் ஆர்டிஸ்ட்டுன்னு ஒட்டுமொத்தமா எங்க ஃபேமிலியே வந்து நான் திருத்திட்டேன். அவங்க என்ன திருத்தணும்னு நினைச்சாங்க. அவங்கள எல்லாம் டோட்டலா அவங்களையே திருத்திட்டேன். அப்போ பார்த்தான், இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ பார்த்தாங்கன்னா, உங்களை சன் டிவில அந்த இதுல பார்த்தோமே, உங்க பொண்ணு விஜய் டிவில இந்த இதுல பார்த்தோமே, அவங்களே தான் சொல்றாங்க. அப்போ அதுக்காக நம்ம முடங்கி உட்கார்ந்தோம்னா நம்ம வெளி உலகத்துக்கு வரவே முடியாது. சினிமான மோசம்னா எப்படி மோசம்? நம்ம சரியா இருந்தா சரியா தான் இருக்கும். அதுக்காக ஒட்டுமொத்தமா மோசம்னு சொல்ல முடியாது. இந்த புகழ்ங்கிறது வந்து யாருக்கு கிடைக்காது. அதை நம்ம கஷ்டப்பட்டு பிடிக்கணும். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன்னு. ஆனா உங்களோட அன்றாட தேவைகள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. ஃபைனான்ஷியலி அங்க நடந்துட்டு இருக்கறனால, உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவைப்பட்டது இப்ப. ஆனா நெறைய பேத்துக்கு வந்து அந்த அன்றாட தேவைகள பூர்த்தி பண்ணணும்னாலே, அவங்க வந்து அவங்க தான் போய் உழைக்கணும், அவங்க தான் காசு சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது, கலைங்கிற ஒரு விஷயத்த பத்தி அவங்க யோசிக்கிறதும் இல்ல. பல பேரு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அந்த திறமை இருக்கு. ஆனா ரொம்ப வருஷம் அத பண்ணாம விட்டுர்றாங்க. கேட்டா, லைஃப் ஜஸ்ட் ஹேப்பன்ட். என்னால அது எனக்கு டைம் குடுக்க முடியல. ஒரு நாள் நான் பாடிட்டு இருந்தேன், ஒரு நாள் நான் டான்ஸ் ஆடினேன் அப்படிங்கிற நான் எழுதி வச்ச கதையெல்லாம் மேல அடுக்கி வச்சிருக்கிறேன். அப்படின்ற ஒரு ஆமா ஆமா. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு உயரிய கலைஞனுக்கு பலகீனமான தீய பழக்கங்கள் வந்து கூட ஒட்டிக்கு. போதை, சிகரெட் அதெல்லாம் ஒன்று. போதையில் வந்து அந்த கஞ்சா அடிப்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, வேற கெட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து ஒட்டும். ஒரு கலைஞன்னா அதெல்லாம் வந்து ஒட்டு. அதையே நம்ம கவனமா இருக்கணும். தோத்து போன கலைஞர்கள்லாம் வந்து சாதாரணமாக தோத்துருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிருப்பாங்க. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் இதாக இருப்பாங்க. மிகப்பெரிய கலைஞனா இருப்பான். ஊர் பூரா போஸ்ட்டு, மேடையில் அலங்காரம் அப்படி இப்படின்னு. அது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அப்படி படுத்துருவான். போதை கடுமையாயிருவான். அப்போ அவன் வந்து அந்த திறமைக்காகவே தன்னை வருத்திக்கணும். இந்த உடல் எதுக்கு? நம்ம வந்து இந்த அளவு சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கட்டுப்பாடு, கண்ட்ரோல் இருக்கணும். இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஒழுக்கம் ரொம்ப தேவை. ஒழுக்கம் வந்து ரொம்ப தேவை. அது இல்லாத பட்சத்துல தோத்தவனு எனக்கு விதி, என்னோட இது அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல முடியாது, இதெல்லாம் வந்து ஒப்பனை, சும்மா ஒரு சாக்கு போக்கு. உண்மையான திறமை இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். 75 வயதுல இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கிறார், ஃபைட் பண்றாரு. அவர் எவ்வளவு கண்ட்ரோலா இருந்திருப்பாரு. 75 வயசு வரைக்கும் வாழ்றதே இன்னைக்கு வந்து பெரிய விஷயம். தேட்டர்ல வர்ற ஒரு 50 55 தான். ஆனா 75 வயசுல இன்னைக்கெல்லாம் கை கால் ஊனி நடந்துட்டு இருக்கு. அவரு ஃபைட் பண்றாரு. அப்ப என்ன அப்படின்னா அந்த ஒழுக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி தன்னம்பிக்கை, யோகா இதெல்லாம் இருந்தங்காட்டி தான் இன்னைக்கு வந்து அப்படி நிக்க முடியுது. அப்ப அந்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரஜினிகாந்தை பார்த்து ரசிக்கல. 75 வயசுல இப்படி இருந்திருக்காருன்னா நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது, நம்மளும் சாதிக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது அந்த படத்துல. அதனால அந்த மாதிரிய பெரிய தலைவர்களை வந்து நம்ம ரசிக்கிறோம். கமல் சார் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு 70 வயசு பக்கம் ஆயாச்சு. இன்னி வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறாரு. அரசியல் ஆனாலும் சரி, அவர் நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சின்ன பையன் மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இன்னும் ஒரு ஸ்டெப்பும் கூட வைக்கல. இன்னும் எவ்வளவோ இருக்குது. நம்ம தாட்டே அவங்க தான். அந்த அளவுக்கு வரணும். அதாவது சூரியனுக்கு நிலவுக்கு அம்பு விடணும். நம்ம எய்ம் அங்கே இருக்கணும். அப்போதான் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை சும்மா இதுவரை போகணும் அதுவரை போகணும் அப்படிங்கிற போல வரக்கூடாது. இதுதான் என்னோட ட்ரீம் பிக். அதுதான் ராதா சார் சொல்றாரு இல்லைங்களா? ஆமா ஆமா. அதாவது நிலா வரைக்கும் போகணும்னு ட்ரீம் பண்ணா மட்டும்தான் அதுக்கு பக்கத்துலயாவது போக முடியும் இல்லைங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. உங்க இன்ஸ்பிரேஷன் யார் சார்? வார்த்தைக்கு வார்த்தை கமல்ஹாசன் சார்னே சொல்றீங்க. கமல் சார் தான். கேட்டிங்கன்னா அவர் ஒரு நடிகனா நான் பார்க்கல. கமல் சார் அந்த உன்னால் முடியும் தம்பி படம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து அவருடைய ஒவ்வொரு படம், அந்த காக்கி சட்டைன்னு ஒரு படம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஜிம்மு பண்ணுவார், உடல் ஆரோக்கியமாக வச்சுக்குவார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நடிகனாக பார்க்கல, அவர் வாத்தியாராக பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் வந்து இந்த ஜிம்மு, எக்ஸைஸ், கராத்தா இதெல்லாம் பழகுங்க. அதுக்கப்புறம் சலங்கை ஒளின்னு ஒரு படம் வந்தது, அதில் பரதநாட்டியம் பண்ணுவார். அதையும் பார்த்தோன்னே நானும் பரதநாட்டியம் பழகிட்டேன். இப்படி அவருடைய ஒவ்வொரு படம், எனக்குள்ள ஒருவன் ஒரு படம் வந்தது, அதில் கராத்தா மாஸ்கில் வருவார். அதை பார்த்தோன்னே கராத்தா பழகிட்டேன். இப்படி தொடர்ச்சி அவருடைய ஒவ்வொரு படம் வந்து எனக்கு பாடமாக இருக்கு. இந்தியன் படம் வந்தோடனே தேசத்து மேலே ஒரு பெரிய பற்று வந்தது. சுபாஷ் சந்திர போஸை நெருப்பில் வரைகிறது,
தேசத் தலைவர்களை வந்து பழங்களில் வரையுது. அப்படி கமல்னால அவரோட படத்தினால வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். உன்னால் முடியும் தம்பின்னு கையில் பச்சையும் குத்திக்கிட்டேன். இதை ஏன் நம்ம கமல் சார்கிட்டே சொல்லக்கூடாது? நான் உங்கள் படம் மூலியமாக இப்படி வந்திருக்கிறேன். உங்கள் படத்தை பார்த்து தான் நான் யூஎம்டி ராஜாவாக மாறியிருக்கிறேன். உன்னால் முடியும்னு சொல்கிறேன். அந்த நாயகனை பார்த்து தான் இந்த அளவுக்கு நான் உருவாகியிருக்கிறேன் அப்படின்னு கமல் சார்கிட்ட சொல்கிறதுக்கு தவிச்சேன். அப்போ யோசிச்சுட்டு வித்தியாசமான ஓவியத்தில் இந்த மீன் தொட்டியில் பாசி இருக்கும் தெரியும், பாசம், அதில் அப்படியே பிளைடில் சுரண்டி சுரண்டி கமல் சாரோட ஓவியத்தை அப்படியே வரைஞ்சி பாசத்தலைவா அப்படின்னு அடித்து அவருக்கு அனுப்பிவிட்டேன். பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கூப்பிடல. அவங்க ரசிகர்கள் எல்லாரும் பாராட்டினாங்க. அப்புறம் ஏன் கமல் சார் கொடுமா மறுபடியும் ஒவ்வொரு ஓவியமாக பண்ணிகிட்டே இருந்தேன் தொடர்ச்சியாக. அப்புறம் என்னுடைய ஓவிய தொகுப்பு எல்லாம் கமல் சாருக்கு அப்படியே, சார் உங்கள் படத்தை பார்த்து தான் நான் மாறி இருக்கிறேன், உன்னால் முடியும் தம்பின்னு பேரெல்லாம் வச்சுருக்கோம். அவர் இருக்கிற பிஸிக்கு கவனிக்கவே இல்லை. என்ன ஃப்ரெண்டுகளாக கிண்டல் பண்ணுறாங்க, இவர் உலகநாயகனை பார்க்க போகிறாரா உள்ளூரில் இருந்துட்டு அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. எப்படியாவது இந்த இயரில் பார்த்துடணும்னு சொல்லி அவர் வந்து முத்த நாயகன், யாரை பார்த்தாலும் முத்தம் கொடுத்துருவார் படத்தில். அப்படி இருக்கும்போது சரி முத்துநாயகனுக்கு ஒரு வித்தியாசமான ஓவியம் பண்ணுவோம் அப்படின்ட்டு லிப்ஸ்டிக்கை வாயில் பூசிட்டு ஒரு பெரிய சார்ட் பேப்பரில் 1000 முத்தங்கள் கொடுத்து அவரோட ஓவியத்தை வரையவே ட்ரை பண்ணேன். நைட்டெல்லாம் உட்காந்து முத்தம் கொடுத்துருக்கேன். ஒய்ஃபு ஏன்டா வீணா பண்ணிட்டு இருக்கிற, முத்தமெல்லாம் வீணா போகுதே அப்படின்னாங்க. இல்லை நான் கமல் சாரை பார்க்குற கடைசி ஐடியா, இந்த ஐடியாவில் நான் ஜெயிச்சிருவேன். திரும்ப பண்ணி அந்த பேப்பரை பார்த்தா அது ஏதோ பூதம் மாதிரியா இருக்கு, கரெக்டாக வரல. மறுபடி விடல, அதான் முடியும்னு போட்டோம்ல. திரும்ப வரைஞ்சி கடைசியில் கம்பீரமாக அப்படி தேவர் மகனோட அந்த ஃபிகர் வந்தது. உடனே மீடியாலாம் கூப்பிட்டு நான் வந்து 1000 முத்தம் வைத்து கமலை வரையலான்ட்டு இருக்கிறேன். அவர் வருவார், ஃபோட்டோவில் வரையலான்ட்டு இருக்கிறேங்க, கமலில் வரல அப்படின்னு. ஓட்டு நல்லா வீடியோலாம் எடுத்தாங்க. அப்போது காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக முத்தத்தை வச்சு வாயெல்லாம் வெங்கிருச்சு. வரைஞ்சி பார்த்தோம்னா கமல் ஃபிகர். உடனே எல்லா பேட்டிகளும் எடுத்தாங்க. நிச்சயமாக கமல் சார், நான் யூஎம்டி உங்கள் படத்தை பார்த்து தான் நான் யூஎம்டின்னு குத்திருக்கிறேன், உங்கள் படம் தான் எனக்கு நீங்கள் ஒரு பாடமாக இருக்குது, நிச்சயமாக நீங்கள் இதன் மூலிமா என்னை பார்ப்பீங்க, அழைப்பீங்க, அணைப்பீங்க, முத்தம் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட யூஎம்டி ராஜான்னு இன்டர்வியூ எல்லாம் போயிருச்சு. அவருக்கு போனோன்னே யார் அது கோயம்புத்தூர் யாரோ யூஎம்டி ராஜான்னு சொல்லி அவரை கூப்பிடுங்கன்ட்டார். அப்புறம் அவங்க நிர்வாகிகள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கமல் சார் ஃபோன் பண்ணுவார், நீ கையிலேயே வச்சுருங்க, கூப்பிடுவார், என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது கூப்பிட்டாரு. கூப்பிட்டோம்னா நான் வந்து நான் வந்து எல்லாத்தையும் மிமிக்ரி பண்ணி ஏமாத்துவேன். பார்த்திவன் பேசுகிறேன், கமல் பேசுகிறேன், நான் மிமிக்ரி பண்ணுவேன். எனக்கே யாரோ மிமிக்ரி பண்ணுறாங்கன்னு நினச்சேன் வை அப்படின்ட்டேன். அப்புறம் 2வது வந்து கமல் சார் தான் பேசுகிறாரு அப்படின்னு மறுபடியும் ஃபோன் வந்தது. நான் கமலஹாசன் பேசுகிறேன், உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் என்னை கவர்ந்தது, என்னுடைய நிர்வாகிகள் உங்களை சந்திப்பார்கள் விரைவில். சார் வச்சாச்சு, கட் பண்ணிட்டாரு. எல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், வேலை பாருங்கன்ட்டாங்க. என் பொண்ணுகிட்ட யாருமே நம்பல. கடைசியில் பார்த்தா அவருடைய பிறந்த நாளுக்கு குடும்பத்தோடு என்னை வர வச்சு அவருடைய ரூமில் தனியாக என்னை வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். நான் போனேன், அப்படி நின்று கமல் சார் அப்படி வர்றாரு, வந்து என்னை பார்த்து அப்படின்னாரு, என்ன தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. ஓடி போய் கட்டி பிடிச்சி சார் 1000 முத்தங்கள் வச்சேன், ஒரு முத்தத்துக்காக சார், ஒரு முத்தம். அவரே வெக்கப்பட்டார், கமல் சார் என்னை பார்த்து வெக்கப்பட்டார், ஒரு முத்தம் கொடுத்தாரு. இது வந்து நான் என்னுடைய தலைவரை, நான் ரசித்த நடிகரை பார்த்துட்டேங்கிற பெருமைக்காக சொல்ல. நம்மளுடைய திறமைகளை சரியான பாதையில் சரியாக பண்ணணும்னா யாரை வேணால் தொடலாம், இமயத்தையும் தொடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இதன் மூலியமாக எனக்கு வந்து. சரி, இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு இடையூறு வந்திருக்கும் உங்க வழியில. ஏதாவதா வந்துட்டே தான் இருக்கு. நான் போன அந்த எலெக்ஷன் அப்போ 100% வாக்குப்பதிவு செய்வோம், அது விழிப்புணர்வு பண்ணணும்னு மாநகராட்சி கலெக்டர் எல்லாம் ஆர்டர் போட்டுறாங்க. நான் கடற்கரையில் மணல் சிற்பம் பண்ணலான்னு, நம்ம ஊரில் கடல் இல்லை, சென்னையாக இருந்தால் பண்ணிடலாம். சரி உக்கடத்தில் 2 லோடு மணலை போட்டேன், பர்மிஷன் வாங்கி மணலை போட்டு காலையில் 6 மணிலேருந்து ஃபுல் டைம் சாப்பிட கூட இல்லை, அப்படியே மணல் சிற்பம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். முடியுங்கிறது தான், எதாக இருந்தாலும் இறங்கிடுவேன். அந்த 100% அந்த கை, அந்த சின்னம், ஓட்டு இதெல்லாம் பண்ணி அப்படியே மலை மூடல் அழகாக பண்ணியாச்சு. மணி 7 ஆயிடுச்சு. நான் ப்ரெஸ்ஸுக்கெலாம் சொல்லிட்டேன், ஆனால் கலர் பண்ண முடியல, இருட்டாயிடுச்சு. ஐயோ கலர் பண்ண முடியலையே அப்படின்னு, சரி காலையில் நேரத்தில் வந்து பண்ணிடலாட்டு ப்ரெஸ்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஒரு 10-10:30 வந்தீங்கன்னா எல்லா வீடியோ எடுத்தாலும் நாங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்றேன் அப்படின்னு போயாச்சு.
காலையில் தூங்க விட மாட்டேன். ஒரு தாட் எடுத்துட்டு அதுவே தான் அப்படியே கண்ணுக்குள்ளேயே அந்த படம் போயிட்டு இருக்கு. இது அதை பண்ணணும், அதை இதை பண்ணணும். வீட்லயும் இத்தியகாரம் என்னென்னமோ பண்றான் பாரு அப்படிம்பாங்க. காலையில் 6 மணிக்கு வெளிச்சம் வருதான்னு பார்த்தோன்னே நேராக உட்காரதுக்கு போனோம். உட்காரது போய் அந்த இதுன்னு பார்க்குறேன். அந்த மலை முகடு மாதிரி இருந்ததுல்ல, அதெல்லாம் அப்படியே களைஞ்சு தரையாகி கதகதன்னு ஆயிடுச்சு. அப்படியே கலங்கி போயிட்டேன். தடை இடையூறுன்னு சொன்னீங்களே இதுதான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாம் மட்டமாயிருச்சு. யாரோ வேணும்னே பண்ணிட்டாங்களா? கண்ணில் அப்படியே தண்ணி வருது எனக்கு. அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த இரவு நேரத்தில் அங்கே இருக்கிற விளையாட்டு பசங்கள்லாம் ஏதோ மணல் மேடு நல்லா ஏறி விளையாண்டாங்க. அந்த 100% அந்த ஒரு புள்ளி கூட இல்லை. அந்த ஒரு புள்ளி கூட அப்படி மட்டமாயிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டேன். வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி திரும்பி வந்துருங்கன்னு. விடல. நம்ம தான் முட்டியுமாச்சே. மறுபடியும் மணல் அத்தெல்லாம் போட்டு அப்படி இப்படி இப்படின்னு இருட்டிப்பாக பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவு பண்ணிக்கிட்டா டபுளாக பண்ணினேன். இன்னும் நல்லா அதை பண்ணவே வந்து அப்படி ப்ரெஸ்ஸில் எடுத்தாங்க. அதாவது தோத்துட்டோன்னு நினைக்கவே கூடாது. தோக்கறக்குள்ளே ஜெயிச்சுட்டே இருக்கணும். மறுபடியும் போயிட்டு இருக்கணும். இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடம். அதே மாதிரி கிணத்து தண்ணியில் மிதங்கலாம், பயிற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊர் கிணத்துக்குள்ளே இறங்கலாம் அப்படின்ட்டு பயிற்சி பண்ண போகிறேன். கரெக்டாக 7 மணிக்கு மழை வருது. தண்ணியில் இறங்கினோட மழை இறங்கி வந்தாச்சு. மழை நிற்கட்டும்னு பார்க்குறேன், நிற்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போகும்போது தண்ணியில் பாம்பு இருக்குது, தண்ணி பாம்புன்னு சொல்லி அது வந்து ஒரு தடவை காலை சுற்றும். ஐயோ இந்த இதே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடை. சரி இது என்ன பண்ணுறது, கிணத்துல வேண்டாம், குறிச்சி குளக்கரையில் போய் பண்ணுவோம் அப்படின்னு குளத்துக்குள்ளே போய் மிதங்கிட்டு இருந்தேன். கரையோரமாக 2-3 பேர் நின்றுட்டு ஏதோ பாடி மிதங்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கை இப்படிங்கிறானு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இது ஏதோ பெரிய பிரச்சனையாயிரும் போல இருக்கும். வந்தாங்க, வந்து என்ன பண்ணுறேன், இல்லை யோகா மெடிடேட், போப்பா அப்படின்னு துரத்தி விட்டாருங்க. ஏதோ பாடியை மிதங்குது, இங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி தடைகள் வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போய் அப்படி இப்படின்னு பழகி அத்தனை தடைகளையும் தாண்டி 2 மணி நேரம் மிதங்கி ஒரு சாதனை பண்ணேன். தண்ணீரில் மிதங்கியது. தடைகளுக்காக நம்ம தளர்ந்து போனோம்னா இதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி நடந்திருக்கு. அப்புறம் இனிக்கும் தேல் அப்படின்னு சொல்லி இந்த டேட்ஸ் பேர்ச்சம்பளம் இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய கருந்தேல் மாதிரி ஒரு பெரிய உருவத்தை பண்ணிட்டு அப்போல்லாம் அந்த ஃபோன் வீடியோலாம் இல்லை. அப்போ அம்மாட்ட சொல்லிட்டு இந்த மாதிரியே நான் தேல் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாம் அப்படி கருந்தேல் மாதிரியே அப்படியே நேச்சுரலாக இருக்கும். அதை கொண்டு வந்து அப்படி வெளியே வாசலில் வச்சுட்டு ஃபோட்டோகிராஃபரை போய் கூப்பிடணும். ரோட்டில் தான் இருக்கிறாங்க, பத்திரமா இருக்குது. நான் அவரை கூப்பிட்டு வர்றேன். இந்த மாதிரி ஒரு தேல் பண்ணியிருக்கிறேங்க, அதை நல்லா ஜூம் பண்ணிவிடுங்க, ஒரிஜினல் தேல் மாதிரியா இருங்க, இனிப்பு தேல் அப்படின்னு நான் போடலான் இருக்கேன். அப்படியே அவர் கூட பேசிட்டு வண்டியில் வர்றேன். அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா இந்த உலக்கைன்னு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய குச்சி, அதில் வச்சு அப்படியே நசுக்கிட்டு அதை ஒரிஜினல் தேலையும் கொல்லி நசுக்கிட்டு சீக்கிரம் இங்கே வாங்க அப்படின்னு. என்னங்க அப்படின்னு நசுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய தேல் இது, தென்னை மர தேலுனா இப்படின்னு கை வச்சேன். அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் என்னங்க அந்த தேலாடி, அந்த தேலாங்க. அந்த அம்மா கிட்ட நான் ஒன்றுமே பேச முடியல. ஐயோ அது பேச்சம்பழங்க அப்படின்னு. என்ன ஒரு சாமர்த்தியம், எப்படி பண்ணியிருக்கிறான் பாரு அப்படின்னாங்க. திரும்ப போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கருந்தேல் ஒன்று பண்ணால், 2வது சிவப்பு பேச்சம்பழத்தில் டபுளாக பண்ணேன். தோக்கும் போதெல்லாம் 2ஆக பண்ணுவேன். நம்ம எப்போ தோக்குறோமோ அப்போ வந்து டபுளாக பண்ணிடுவோம், இருட்டிப்பாக பண்ணணும். இப்போ நான் ஒரு டிராயிங் வரைகிறேன், ஒரு கமல் சாரோட படம் வரைகிறேன், தோத்துட்டேன் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ரஜினி சாரும் வரைஞ்சிருவேன். டபுளாக அடிக்கணும். தோல்விகள் வந்து கற்றுக் கொடுத்த பாடம் வந்து இருட்டிப்பாக பண்ணுறது தான் எனக்கு. அதான் அந்த தடைகள் இடையூறுகள்லாம். ரொம்ப நன்றி சார். இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது யங்கர் ஜென்ரேஷன், ஜென்சி, இவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களே நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு முயற்சி பண்ணுறான்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்டுக்கு போவாங்க, சும்மா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா கிளாஸுக்குன்னு போவாங்க. யோகா கிளாஸ் போயிட்டு வரும்போது பேக்கரியில் பச்சியுமே டீ சாப்பிட்டு வருவோம். வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகிறதே வந்து அதை முடிச்சுட்டு நேராக போய் என் ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்காங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. அப்போது எதுக்கு நம்ம அதை பண்ணுறேன்னே தெரியாது. ட்ரிங்க்ஸ் வாங்கும் போதே தலைவலி மாத்திரை வாங்கிக்குவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், நாளைக்கு காலையில் தலைவலிக்குண்டா, சண்டை இதை அடிச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் தலைவலிக்கும், அதுக்கு ஒரு மாத்திரை வாங்குறாங்க. அப்போ அதை குடித்தா நாளைக்கு தலைவலிக்கும்னு தெரிஞ்சே அதை சாப்பிட்றாங்க. இப்படி பாதை தெரியாமல் நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை எடுத்துங்க. நான் டிராயிங் பண்ணுறேன் அப்படின்னா முழுக்க அதுதான், வேற தாட் எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த தாட்டுக்கே போகும். அது வரைக்கும் வேற எதுலையுமே கவனம் இருக்கக்கூடாது. அப்படி முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். நான் வந்து இப்போ பைக் ஓட்டு பழக, இன்னைக்கு 20 வயசில் இருக்கிறவங்க பைக் ஓட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அந்த பைக் ஓட்டி பழகி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச சினிமாக்கோ, உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிடு,
ஒரு இதில் ஜெயிச்சிட்டீங்கன்னா அது ஜெயிச்சிட்டா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி வந்து அவன் ஒன்று சாதிச்சு ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அந்த சினிமாக்கு அவன் போக மாட்டான். அவன் பிடிச்ச பிரியாணி சாப்பிட மாட்டான். என்னன்னு கேட்டால் அதுக்காகத்தான் அது பண்ணுவான். ஆனால் அந்த ஜெயிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னி வேற ஏதாவது பண்ணலாம். ஒன்றை சுவைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வெற்றியை சுவைச்சிட்டோம்னா இன்னி அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அடங்கவே அடங்காது. நான் வந்து ஃபஸ்ட்டு சாதனை அப்படின்ட்டு கடல் மண்ணில் காந்தி ஓவியம் அப்படின்னு சும்மா சின்னதாக பண்ணி தினகரன் ஆஃபீஸில் கொண்டுட்டு போய் அந்த எடிட்டர்கிட்ட இப்படி கொடுக்குறேன். சார் நான் கடல் மண்ணில் காந்தி அப்படியா, சரி உட்கார் அப்படின்னு. நான் ஏதோ திட்டுவார் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவர் எப்படி என்கரேஜ் பண்ணார், தயாளன் சொல்லி ஒருத்தர் ஆசிரியர், உள்ளுக்குள்ளே அப்பவே போகிறாரு, பிரிண்ட் அடிக்கிறாரு, என்னை பற்றி டீட்டெயில் எழுதி பேப்பரில் ப்ரூஃபை கொண்டு வந்து இப்படி நல்லா இருக்கா பண்ணிட்டு பார்த்தியா அப்படின்னு நான் பார்த்தேன். சார் இது பேப்பரில் நாளைக்கு வருமா சார்? ஆமாம் நீங்கள் தானே பண்ணீங்க, இது நாளைக்கே வரும் உங்களுக்கு, இதெல்லாம் வெளியே காட்டக்கூடாது, உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் 5 மணி போய் பேப்பர் கடையில் போய் பார்க்குற குனியமுத்துவை சேர்ந்த யூஎன்டி ராஜா கடல் மண்ணில் காந்தி ஓவியம் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து எல்லாரும் போகிறவங்கள உன்னோட பேப்பரில் பார்த்தேன், எங்கள் வீட்டு பேப்பரில் ராஜா சக்திவேல் அவரோட சன்னிதான உங்கள் இது பேப்பரில் பார்த்தேன். அந்த கைதட்டு பாராட்டு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு தினகரன் பேப்பரில் வந்து இந்த நியூஸை வந்து நம்மளுக்கு சொல்லும் போது இவ்வளோ சந்தோஷம். அடுத்தடுத்து நம்ம சாதிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது இழுத்துட்டு போயிடும். அப்போ வந்து இளைஞர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சு காட்டுங்க. ஒரு பிளாக் பெல்ட் வாங்க, கராத்தா கிளாஸ் போய் ஒரே ஒரு பிளாக் பெல்ட் வாங்க, அப்புறம் நீ மடித்து வச்சுட்டு உன்னால் உட்காரவே முடியாது. அடுத்தது ஸ்டண்ட் மாஸ்டர், சினிமா ஹீரோ, அது இழுத்துட்டே போயிடும். அது மாதிரி தான் நான் சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎம்டி நான் கையில் பச்சை குத்தின மாதிரி உன்னால் முடியும் தம்பி இளைஞர் நல சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து இது மாதிரியே நிறைய பேருக்கு நான் கையில் பச்சை குத்திருக்கிறேன். என்ன மாதிரியே நிறைய சாதனையாளர்கள் உருவாக்கி இருக்கிறேன். ட்ரிங்க்ஸில் அடிக்டாக இருக்கிற போதையில் இருக்கிறவங்கள ஒரு 15-20 பேர்த்த நான் திருத்தி இருக்கிறேன். இது மாதிரியெல்லாம் அடிக்கிட்டே போகலாம். அது நிறையா இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அரட்டை அரங்கத்தில் விசு சார் கூப்பிட்டு என்னை பாராட்டினார். தனி மனிதனாக இருந்து ஒரு போதை பழக்கத்தில் இருக்கிற இத்தனை இளைஞர்களை வந்து திருத்தி இருக்காரு அப்படின்னு. அதுவும் கூட கமல் சார் தான். அந்த உன்னால் முடியும் தம்பியில் அவர் வந்து ஒரு கிராமத்தில் குடிச்சிட்டு இருக்கிற போதையில் இருக்கிற மக்களை எல்லாம் திருத்தி விவசாயம் பண்ண வைப்பார். அதுவும் கூட எனக்கு கமல் சார் மூலியமாக தான் வந்தது. ரொம்ப நன்றி சார் எங்க ஷோல வந்ததுக்கு. நிறைய பேசுனீங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆர்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துற மாதிரி நிறைய கதைகள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னி இருக்கிற இளைஞர்களுக்கு அப்படிங்கிறத விட இன்னி 2 இளைஞர்களுக்கு நான் ரொம்ப தனியா கவனம் செலுத்திட்டு இருக்கேன். அந்த 2 இளைஞர்கள் யாரு அப்படின்னு கேட்கலீங்க நீங்க. சொல்லுங்க. என்னுடைய பேரன்னை. ஓ. இந்த யோகா பண்றங்காட்டி தான் இவ்வளோ எங்க இருக்கிற காரணம். நீங்க வந்தான்னு கேட்டீங்க மேரேஜ் ஆயிடுச்சான்னு. மேரேஜ் எல்லாம் எப்போ ஒரு தடவை ஆயிடுச்சு. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு. எனக்கு 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ பேர குழந்தைகளா இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய இதையெல்லாம் வந்து பேர பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு வர்றேன். கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத விட அவங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது தானாகவே வரும். ஆனால் அதற்கான பயிற்சியை நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு, சாதிக்கணும்னு துடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து இலவசமாகவே சொல்லிக் கொடுப்பேன். யோகா இலவசமாக சொல்லிக் கொடுப்பேன், டிராயிங் இலவசமாக சொல்லிக் கொடுப்பேன். அது மாதிரியே நிறையா வந்து எல்லாம் கற்றுக்கிட்டும் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் எங்கள் ஷோவில் வந்ததுக்கு. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளுக்குள்ளே இருந்த உணர்ச்சிகளை தட்டி எழுப்பன் கமல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார். அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்த விஷயத்தை வந்து இப்போ உங்களுக்காக நான் பேசலை, ஒட்டுமொத்த மக்களுக்காக பேசுகிறேன். இது மூலிமா நிறைய பேருக்கு ஒரு ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெழுகு தெரி மாதிரி நான் யாராவது ஒருத்தருக்கு போய் சேரும் இந்த வெளிச்சம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் பண்ணிக்கிறேன். முடியும், உன்னால் முடியும், முடியும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாயை திறந்து முடியும்னு சொல்லும் போதே பாதி சக்ஸஸ் வந்த மாதிரி. முடியும். அதனால தான் நான் கையில் பச்சை குத்திட்டேன். எங்கள் ஓனர் சரி, என் ஃப்ரெண்டு சரி, உன்னால் முடியும் தம்பி வா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த முடியும் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி. நம்பிக்கையோட இப்போ ஜெயிப்போம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை சந்திக்கிறேன். This is me Raji signing off and you're watching The Star Next Door with Raji, powered by Vivid Digital Media. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to like, share and subscribe to our channel.